Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அன்பிற்குரிய சகோதரர்களே, 16வது சூரா 98வது வசனத்தில் குர்ஆனை நீ படிக்கும்போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடு. இந்த ஆயத்துப்படி நபிக்கு படிக்க தெரியும் என்று வருகிறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது குர்ஆனை நீ படிக்கும்போது வருதுல, படிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? எழுதி பார்த்து படித்தா அதான் படிக்கிறது அப்படின்னு வச்சுது. இதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாரு 1698. ஆனால் 1698 இருக்கிறது படிக்கிறன்னு தமிழில் நீங்கள் சொன்னாலும் அரபி மூலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதா கரத்தல் குர்ஆனை ஓதும் போது. கர என்றால் ஓதுறது. ஓதுறது என்று சொன்னால் எதுன்னு கேட்டால் பார்த்து ஓதுனாலும் ஓதுறது தான், மனப்பாடமாக ஓதுனாலும் ஓதுறது தான். ஓதுதல் என்பதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? கிராத்துங்கிறது அரபியில் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் நீங்கள் பார்த்து ஒரு புஸ்தகத்தை பார்த்து ஓதுறீங்க, அதுவும் கரா தான். மனப்பாடம் பண்ணி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறீங்க, அதுவும் ஓதுறது தான். அப்போ ஓதுதல்ங்கிற வார்த்தை தான் அந்த குர்ஆனில் வருது. நீங்கள் மொழிபெயர்க்கிற எவனோ ஒருத்தன் படித்தல்னு போட்டவுடனே அதை படித்தல்ங்கிறது என்ன செய்யணும்னா பார்த்து படிக்கிற மட்டும் தான் குறிக்கும். மொழிபெயர்ப்பாளர்கள் அதை படித்தல்னு அர்த்தம் செஞ்ச காரணத்தினால படித்த ரசூலுல்லாஹ் படிச்சிருக்கிறாங்களே அப்படி மொழிபெயர்ப்பாளர்களுடைய பிழை. அது மூலத்தில் உள்ள ஓதுதல். ஓதுதல் என்பது ரெண்டையும் குறிக்கும். ஆனால் அதுக்கு சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஓதினார்கள் ஓத சொல்லி வருது. இதா கரத்தல் குர்ஆனை நீ குர்ஆனை ஓதும் பொழுது ஜிப்ரீல் வந்து முதல் சொல்லி இக்ரன்னு தான் சொல்கிறார், ஓதுங்கிறார். இக்ரவும் கரவும் ஒரே வார்த்தை தான். ஓதுவீராகன்னா வாயினால் சொல்கிறது ஓதுறது தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த படிக்க தெரியும்னு அர்த்தம் வராது. இது முதல் விஷயம். அடுத்து கேட்குறாரு, அவர் தான் கேட்குறாரு, 75வது அத்தியாயம் 16லேருந்து 19 வரைக்கும் உள்ள வசனப்படி நபி காலத்திலே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது, உதுமான் காலத்தில் இல்லை. ஆகவே ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் லாத்து ஹர்ரிக் பிஹி லிசானக்கு லி தாஜல பிஹி. இது ரெண்டாவது வச்சுக்கிறோம். முதல் விஷயம் படிக்க தெரிகிற கேள்வி எடுத்துக்கிறோம். இந்த படிக்க தெரிகிறதுங்கிறத இந்த வசனத்தை சொல்கிறார்ல, வேறு வேறு ஆதாரங்கள் என்ன சொல்லப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு படிக்க தெரியும்னு சொல்லப்படுகிறதா, படிக்க தெரியாது என்று சொல்லப்படுகிறதா? அது ஒரு முக்கியமான நவீன காலத்தில் கிளப்புறாங்க. என்ன கிளப்புறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியலைன்னா அது நல்லா இல்லையே. நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு தலைவரை ஏற்றுட்டு இருக்கோம், நம்ம ஒரு பட்டதாரியாக இருக்கிற நம்ம ஆள் படிக்காத ஒரு ஆளை எப்படி ஏற்றுக்கிறது? உள்ளுக்குள்ளே ஒரு சைத்தானியத்தை உட்கார்ந்து கூட என்ன செய்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியாட்டியே சரி படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைத்து கொண்டு அவங்களுக்கு படிக்க தெரியும்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது போக படிக்கிற பெரிய விஷயமா? படிக்கிற ஒரு தூதராகிட்டார், ஒரு தலைவராகிட்டார். எத்தனை தலைவர்கள் வந்து எழுத படிக்க தெரியாமல் இருப்பாங்க. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஆட்களை வச்சு படித்து என்ன செய்வான், இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். தலைவர்கள் ஆன பிறகு தேவைன்னு வரும்போது என்ன செய்வாங்க, அதை படித்து கொள்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து இது ஒரு பெரிய விஷயமா? அலிஃப் பேன் படிக்க இயலாதா? 15 நாளில் படிக்கிற ஒரு விஷயம். 15 நாளில் குர்ஆனை ஓத கற்றுக்கிறவர்கள்லாம் இருக்கா இல்லையா? அவன் பாஷை பேச தெரியும், வாசிக்க தெரிகிறதுக்கு ஒரு 15 நாள் போதும். எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது இது கூட தெரியாமல் இருக்குமான்னு கேட்கும்போது கரெக்ட் தானே, நினச்சா செஞ்சுருக்கலாம்ல. சின்ன வயசில் ரசூலுல்லாஹ் படிக்காட்டா கூட இன்றைக்கி சமுதாயத்தின் தலைவராக ஆகி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய தேவை வரும் பொழுது நம்ம படித்தா நல்லா தானே இருக்கும் என்று படித்து கொண்டார்களேயானால் அதை கூட செய்யாமல் இருந்திருப்பாங்களா? இது பெரிய மேட்ரா? இது படிக்கிறது பெரிய மலையத்துக்கு தலையில் வைக்கிற ஒரு விஷயமா? இப்படியெல்லாம் சில வாதங்கள் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த படிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியுமாங்கிற விஷயத்தில். அது போக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஹதீஸ்லையும் சிலதில் வருது, ரசூலுல்லாஹ் படிச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு சில ஹதீஸ்கள் வருது. அது ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸில் புகாரியில் 2698வது ஹதீஸில் அந்த ஹுதைபியாவில் உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதாவது காஃபிர்களோட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உடன்படிக்கை நடக்குது. என்ன உடன்படிக்கைன்னா, உம்ரா செய்ய போனாங்கல்ல, நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் நீங்கள் வரலாம், இந்த வருஷத்துக்கு வேணும், அடுத்த வருஷம் நாங்கள் தடுக்க மாட்டோம், இந்த வருஷம் நீங்கள் போயிடணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. யார்கிட்ட? மக்கத்து காஃபிர்களோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதான் ஹுதைபியா. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆரம்பிக்கும் போதே யார் எழுதின உடன்படிக்கைன்னு எழுதணும்ல, இது முஹம்மது ரசூலுல்லாஹும் மக்காவில் உள்ள குறைஷிகளும் எழுதி கொண்ட ஒப்பந்தம்னு வாசகத்தை சொல்கிறாங்க. உடனே அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, முகமது ரசூலுல்லாஹ்னு ஏன் போடுற? ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ்வுடைய நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா? நீ அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு அப்துல்லான்னு போடணுமே தவிர முகமது ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்ட பஞ்சாயத்து இல்லையா? நாங்களும் நீ ஒன்றா இருப்போமே. முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற நாங்கள் ஒத்துக்கொண்டோமே, ஆனால் நாங்கள் உன்னை தடுக்க போகிறோம்,
ரசூல் எப்படி தடுப்போம், நாங்கள் ரசூல்னு ஏற்றுக்கிறலையே அப்படி அதுக்கு ஆட்சேபனை பண்ணுறாங்க. எப்படி முகமது லவ் குந்த ரசூலாம் லம் நூ காத்திருக்க, நீங்கள் ரசூலாக இருந்தால் உங்களோட நான் சண்டைக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டுட்டு மின் முகமது ரசூல்லான்னு போட்டோன்னே ஹாதா மா காலா அலைஹி முகமது ரசூல்லான்னு போடுறாங்க. இது முகமது ரசூல்லா வந்து செய்து கொண்ட ஒப்பந்தம்ண்டு. ரசூல்லாங்கிறது அடி வார்த்தையை அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடுன்றாங்க, முகமது பின் அப்துல்லான்னு போடுங்கிறாங்க. உடனே ரசூல்லா அலிசன் அலியை பார்த்து சொல்கிறாங்க அதை அழிச்சிருப்பா, ரசூல்லாங்கிற வார்த்தையை எடுத்துரு வேணாம்னுங்கிறாங்க. அப்போ அலி என்ன செய்கிறாருன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, நான் அழிக்க மாட்டேன், ரசூல் தான் நீங்கள் ரசூல் தரேன், அது அழிக்க மனசு வரல அவருக்கு, அழிக்க முடியாதுன்ட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் அழித்தார்கள் அப்படின்னு வருது புகாரியில். எழுத தெரிய போய் தானே, எழுத தெரிஞ்சால் தானே வாசிக்கவும் தெரியும், ஏதாவது அந்த எழுத்தை தெரிஞ்சவர் தானே போய் அடிக்க முடியும். இது ரசூலுல்லா தான் இந்த சொல்லுன்னு சொல்லி கண்டுபிடிக்காமல் இப்படி அழிக்க முடியும். அப்போ வந்து ரசூல்லா கையால் அழிச்சாங்கன்னு வருது. இந்த புகாரியுடைய 2698வது ஹதீஸை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாவுக்கு எழுத தெரிஞ்சிருக்கு பாருங்க, ரசூலுல்லாங்கிற வார்த்தையை எழுத வேணாங்கிறாங்க, எழுதுன்னு அழிக்கணும்னு அழிச்சிட்டாங்க. தன் கையால் வருது, எதிகி தன் கையால் அழித்தார்கள்னு வருது அப்படின்னு சொன்னால் இது ஒரு வருது. அதே மாதிரி இதே கருத்து வந்து 2699 2698லையும் வருது, 2699லையும் வருகிறது. சேம் இதே கருத்து தான், நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னது கடை ரசூல்லாவே போய் அழித்து எழுதுனுங்கிற வந்துடுது. இப்போ இந்த இந்த இது ஆதாரங்கள். இப்போ ரசூல்லாவுக்கு எழுத தெரியுமா தெரியாதா ஒன்று ஒன்றா பார்க்கணும். இந்த அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்த்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் வந்த கை நாள் அழிச்சாங்கன்ற இடத்துல கை நாள் அழிச்சாங்க என்பது உண்மைதான். அதனுடைய விளக்கம் வந்து 3184 புகாரியில் 3184 ஹதீஸில் விளக்கம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அப்போ ஹாதா மாகாலா அலைஹி ரசூல்லா சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, ஹாதா மாகாலா அலைஹி முகமது ரசூலுல்லா, இது முகமது ரசூலுல்லா செய்து கொண்ட ஒப்பந்தம்னு முதல் வார்த்தை வருது. உடனே அவங்க சொல்கிறாங்க லவ் அலிம்னா அன்னக்க ரசூலுல்லா, நீ ரசூலுல்லா என்று எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருந்தால் லம் நம் நவுக்க, உங்கள்கிட்ட வந்து நாங்கள் தடுக்கவும் மாட்டோம், உலம்னு உலா பாயாவனாக்க உங்கள்கிட்ட பையத்துக்கு உறுதிமொழியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உலாக்கின் உக்துப் ஹாதா மாகாலா அலைஹி முகமது பின் அப்துல்லா, முகமது அப்துல்லாவுடைய ஒப்பந்தம்னு எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க அன உல்லாஹி முகமது அப்துல்லா வானா உல்லாஹி ரசூலுல்லா. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அடைய நான் முகமது அப்துல்லாங்கிறது உண்மை தான், நான் ரசூல்லாங்கிறது உண்மை தான், நான் அழிக்கிறத மறுத்து அழிக்கலை, நான் ரசூலுல்லாவும் தான், நீ சொல்லக்கூடிய உண்மையாக இருக்குது. நீ முகமது அப்துல்லா மகன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முகமது அப்துல்லான்னு நீ சொல்கிற, அப்துல்லா மகன் தானே, நான் வந்து அப்படி இல்லைங்க முடியும், நான் அப்துல்லாவுடைய மகங்கிறது உண்மைதான்ப்பா, நான் ரசூல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதான் அவன் நான் ரசூலை மறுத்ததை ஒத்துக்கிட்ட மாதிரி வரக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறாங்க. நீ அழிக்க சொல்கிற, நான் ரசூல்லா தான், ஆனால் நீ சொல்கிற மாதிரி முகமது அப்துல்லாவும் தான், நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதில் வருது ஓ கான லா யக்துபு, ரசூல்லாவுக்கு எழுத தெரியாதவர்களாக இருந்தார்கள். அதனால கால் அலியின் அலிகிட்ட சொன்னாங்க உம்ஹு ரசூலல்லா, ரசூலுல்லாங்கிற வார்த்தை அலின்றவுடனே ஃபகால அலி சொன்னார் ஒல்லாஹி லா அம்ஹாஹு அபதா, அல்லா மேலே சத்தியமாக நான் அழிக்க முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க அரிநீஹி, எங்கன்னு அந்த ரசூல்லா காட்டுங்கிறாங்க. இதுதான் முக்கியமான பேர். ரசூல்லா கையால் அழிச்சாங்கன்னு வந்துடுது, கையால் அழிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி அழிச்சாங்களா காட்டின பிறகு அழிச்சாங்களா? அப்போ எழுத தெரியாதுங்கிற வார்த்தையை வந்துவிட்டு அப்போ என்ன செய்கிறாங்க, அரிநீஹி எனக்கு அந்த இடத்த காட்டு, அராஹு ஈயாஹு அந்த இடத்த கட்சி காட்டுறா, இதுதான் ரசூல்லா இந்த இடத்துல எழுதியிருக்கு அப்படின்னோன்னா மகாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேதிஹி, ரசூல்லா தன் கையால் அழித்தார்கள். ரசூல்லா கையால் அழித்தார் மட்டும் அதில் இருக்குது. எப்படி கையால் அழித்தார்கள்? கையால் தான் அழித்தாங்க, இவங்க அழிக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் யாரும் அதை அழிக்க மனசு வராது, ரசூல்லாங்கிறது இப்படி அழிக்கிறது அதை மறுக்கிற மாதிரி வந்துருமே நினைப்பாங்க, அதனால் அழிக்க மறுத்துட்டாங்க. ரசூல்லாவின் தன் கையால் அழித்தார்கள்னா அந்த எழுத்தை கண்டுபிடிச்சி அழிச்சாங்களா, இதுதான் காட்டி கொடுத்துன்னு அழிச்சாங்களா? அது 3184 வந்து நமக்கு விளக்கம் வந்து விடுகிறது. அதே மாதிரி வந்து இதை அந்த ஹதீஸுடைய விஷயத்தை வச்சு வாதிடக்கூடாது. ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியாது என்பதற்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. முதல் சொன்ன 2 ஹதீஸையும் இதை சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியாது, ரசூலுல்லான்னு எழுதுனதை கூட கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது அப்படிங்கிற அளவுலாம் இருந்திருக்கிறாங்க. பெரிய சில விஷயங்கள் வந்து எழுத தெரியாதுன்னு கூட அவன் பேர் தெரியும், ஒருத்தனுக்கு எழுதவே தெரியாது, இப்ராஹிம் என் பேர் தான் சொல்லிடுவான், தன் பேர் 4-5 எழுத்தானே அது மட்டும் மனசில், அது கூட ரசூலுல்லாவுக்கு என்ன செய்யலை தெரியலை என்று வருகிறது. அப்போ இதில் வச்சு பார்க்கும்போது இதில் அந்த ஹதீஸை வச்சு என்ன செய்ய முடியாது, நம்ம ஆதாரம் முடியாது. அப்போ ரசூலுல்லாவுக்கு எழுத தெரியலைங்கும்போது இது கூட தெரியாதான்னு கேட்குறீங்க லாஜிக்கா? அதை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது எழுதுகிற பெரிய விஷயமே இல்லை, வேணும்னு தான் ஆக்கியிருக்கேங்கிறான்.
ரசூலுல்லாவுக்கு எழுத தெரியாமல் ஆக்குனதை நான் வேணும்னு தான் நான் ஆக்கியிருக்கிறேன்றதை குரானில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒமா குந்த தத்துலு மின் கப்லிகி மின் கிதாபின், முகமதே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேத புத்தகத்தையும் ஓதியவர் இல்லை. ஒலா தகுத்துகு பி எமீனிக்க, உன் வலது கரத்தால் இனி எழுதவும் மாட்டீர். இதுக்கு முந்தியும் ஓதுனது கிடையாது, இனியும் நீ எழுத மாட்டீர். அப்படி செய்திருந்தால் இதன் லர்த்தாபல் முகுத்திலோன், வீணர்கள் இதில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். எழுத தெரியாதால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு போதனை செய்கிறாருங்கும் போது தான் அவன் வந்து வேதம் நம்புகிறான். இவர் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா காப்பிடிச்சு ஏதோ இங்கே பார்த்துப்பார், இவர் எங்கேயோ ஒரு புஸ்தகத்தில் படிச்சுட்டு வந்து குரான் நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு இருப்பாங்க. அதை தவிர்ப்பதற்கு வேணும்னு செஞ்சாங்கிறான்ப்பா. ரசூலுல்லாவுக்கு வந்து எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறது தான் ப்ளஸ் தகுதி, அது இழிவு கிடையாது. எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு மனிதனிடமிருந்து இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படுத, அப்போ தான் இறை தூதர் ஆவார். எழுத படிக்க தெரிந்து இந்த விஷயங்கள் வெளிப்பட்டால் திறமையானவர் ஆவார், இறை தூதர் ஆக மாட்டார். அவருக்கு திறமை வேண்டாம், பாடுறாரு இந்த மாதிரி போடுறாரு திறமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு எது முக்கியம்? திறமையானவர் முக்கியமா, இறை தூதர் என்பது முக்கியமா? இறை தூதர். இறை தூதர் நிரூபிக்கிறதா இருந்தால் இவர் இந்த புஸ்தகம் படிக்க அந்த அந்த சாப்டருக்குள்ளே போகக்கூடாது. அது தெரியாமல் அதில் ஆக்கிவிட்டான். அவர் நினைச்சாலும் படிக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி பண்ணால் கூட அது இப்போ முயற்சி பண்ணவும் மாட்டாங்க. முயற்சி பண்ணுறா எங்கப்பா சீன் எங்கப்பான்னு கேட்க மாட்டாங்க. கேட்டு படித்தா கூட அல்லாஹ் வந்து மனசில் ஏற்ற மாட்டான். அதை ஏன்? இவரே வாசிக்க தெரிந்து விட்டால் இதை வாசிக்கிற மாதிரி பழைய வேதங்கள் கவிதைகள்லாம் படிச்சிருப்பார். அந்த கவிதைகள்லாம் படித்து வைத்துக்கொண்டு அதில் உள்ள சாரை எடுத்துக்கொண்டு இது குரான்கிற பேரில் நம்மகிட்ட போடுறாரு. என்ன குரான் அவ்வளோ உயர்வாக இருக்குது. பெரிய பெரிய இலக்கியவாதிகள் சொல்வதை விட உயர் தரத்தில் அதனுடைய நடை இருக்கிறது. இந்த நடையில் இவர் பேசுகிறாருன்னு சொன்னால் எழுதவும் படிக்காமல் தெரியாமல் இருந்து பேசினால வேதம் ஏற்றுக்கிட்டாங்க. எழுதவும் படிக்கவும் தெரிந்து இதை பேசியிருந்தாரையானால் எங்கேயோ காப்பீடு சொல்கிறார். இவருக்கு இந்த திறமை கிடையாது, எங்கேயோ சுட்டு என்ன செய்கிறார் அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் ரசூலுல்லாவுக்கு எழுத தெரியாது என்பது தான் அந்த வீணர்கள் குரானில் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அதை கொண்டு வந்தவர் எல்லாம் நினைஞ்சிட்டான், எழுத படிக்க தெரியாதவர் ஆக்கிவிட்டான் என்பது இது ஒரு நோக்கத்துக்காக செஞ்சால் நல்லா சொல்லிட்டான். அப்புறம் எப்படி எழுத படிக்க தெரியும்? அதே மாதிரி வந்து எப்படின்னு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் 25வது இது வந்து 29 வசனத்தில் 48 49 இப்போ சொன்னது நீ எழுத மாட்ட வீணர்கள் சந்தேகப்படுவார்கள் அப்படிங்கிறது 29வது அத்தியாயத்தில் 48 49 வசனம். 25வது வசனத்தில் என்ன செஞ்சாங்கன்னா எதிரிகள் குற்றம் சுமத்துனாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால் அசாத்தீருல் அவ்வலின், இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை. இவர் சொல்கிறார், இவருடைய சரக்கு இல்லை, இது முன்னாடி உள்ள ஆட்களுடைய கட்டுக்கதையில் எடுத்தான் விடுறாரு. இக்கு தத்தபஹா, இது ஆட்களை வச்சு எழுத வைக்கிறார். இவர் எழுதினான்னு சொல்ல, கத்தப்பண்ணா அவர் எழுதினார். இக்கு தத்தப்பண்ணா நான் எழுத வைக்கிறது, டிக்டேஷன் பண்ணுறது ஒருத்தர் எழுதுவார். இவர் சொல்லி எழுத வைத்துக் கொள்கிறாரே தவிர இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது கூட இக்தத்த பேண்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, எழுத வைத்து கொண்டார்னு சொல்லி. அப்போ என்ன, ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது எல்லாத்துக்கும் வழங்கியிருக்கு அவங்களுக்கு. அவர் எழுதினான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் எழுதினான்னு சொல்லாமல் வஹி ஆட்கள் எழுத சொல்லுவாங்கல்ல, எழுத்தர்கள் வச்சு எழுத வைத்து கொண்டாரு, இது பொய்யான செய்தியே அப்படிங்கிறார். இவர் எழுதினார்னு சொல்லலை, எழுத தெரியாதுங்கிற அதுலேயும் வழங்குறது. இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து உம்மிங்கிற ஒரு டைட்டில் சொல்கிறான். உம்மி நபிங்கிறோம்ல. உம்மின்னா என்ன? உம்மு என்றால் யாருக்கும் தெரியும், அப்புண்டா வாப்பா, உம்முண்டா அம்மா. அரபு மொழியில் உம்மு என்றால் அம்மாவுக்கு சொல்கிறது. அப்போ உம்மி என்றால் அம்மாவை சேர்ந்தவர், தாயை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயை சேர்ந்தவர்னால் யாரை சொல்லுவோம்? கை குழந்தை சொல்லுவோம். கொஞ்சம் கை கால் முளைச்சிருச்சுன்னா தாயை சேர்ந்தவர் கிடையாது. கை குழந்தை எப்பவும் தாய் கையில் இருக்கும். கை குழந்தையாக இருந்துச்சுன்னா பால் குடிக்கிற பருவம் வரைக்கும் உள்ளதாக இருந்தால் அது என்ன செய்யும்? தாயுடைய கையிலே இருக்கும். அப்போ தாயுடைய இருந்த கையில் இருக்கிற கை குழந்தைகளுக்கு தான் உம்மிம்பாங்க. அகராது இப்படி முறையான அர்த்த பிரகாரம் உம்மினா என்னென்னா அம்மாவிட்டையே ஒட்டிக்கிட்டு இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமே தெரியாது, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாத ஆட்களுக்கு உம்மின்னு ஆயிடுச்சு. உம்மின்னு சொன்னால் எப்படி கை குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதோ, எழுத தெரியாதோ, படிக்க தெரியாதோ, அந்த மாதிரி ஒரு சமுதாயமாக இருந்ததுனால அந்த சமுதாயத்துக்கு பேர் உம்மி, இந்த நபிக்கு பேர் உம்மி. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்நபியல் உம்மியன்னு சொல்கிறான் 757. அதே மாதிரி வந்து 758 ஒரு ரசூலிகின் நபியில் உம்மியி, உம்மியான ரசூலாகிய நபி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உம்மின்னு சொல்வது எதை காட்டுது? உம்மி எதுக்கு சொல்லுவாங்க அவங்க? உம்மிங்கிற வார்த்தை அரபுல யாருக்கு சொல்லுவாங்கன்னா எழுத படிக்க தெரியாத ஒருத்தன் எல்லாம் என்ன செய்வாங்க, நீ உம்மின்றாங்க. ஏன்? எப்படி கை குழந்தைக்கு எழுத படிக்க தெரியாது அந்த மாதிரி நீ ஸ்டேஜில் இருக்கிற. கை குழந்தை தாண்டிட்டா எழுத படிக்க கொஞ்சம் தெரிஞ்சிடும், ஒரு ஆணாவது போட தெரிஞ்சிடும். நீ கை குழந்தை ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது என்ற காரணத்தினால அந்த வார்த்தை உம்மிங்கிற வார்த்தையை அந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உம்மிங்கிறான், நீ உம்மி தான். இது
முன்பின்னா கை குழந்தை ஸ்டேஜில் உள்ளார், உனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அதனால இதில் வந்து என்ன இல்லை, அந்த மாற்றமாக ரசூல்லா எழுத தெரியுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவங்க எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருப்பது தான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு ஒரு ஆதாரம். அதை நம்ம விளங்கிக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன செய்கிறாருன்னா, அதில் அவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்விக்கு முடிஞ்சிருச்சு. அவர் கேட்ட கேள்வியில் இன்னொரு கேள்வி என்னென்னா, 75:16 75வது சூரா 16, 17, 18, 19 இந்த வசனங்களில் நபி காலத்திலே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது, உதுமான் காலத்தில் அல்ல. ஆகவே ஹதீஸ்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்டிஎஃப் என்று அழைக்கப்படும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மார்க்க விஷயத்திலும் சமுதாய பிரச்சனைகளிலும் ஆதாரங்களுடனும் அறிவுபூர்வமாகவும் சமரசமோ விட்டுக் கொடுத்தலோ இல்லாமலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்துடன் களமாடி வருவதை நீங்கள் நன்கறிவீர்கள். அதே சமயம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சத்திய இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எள்ளி நகையாடுவோருக்கும் விமர்சிப்போருக்கும் எதிராக அறிவாயுதம் ஏந்த வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் முஸ்லிம் அல்லாதோருக்கு எத்தி வைக்கும் தாவா பணியை வீரியமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாடி வருவோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. வாழ்வாதாரம் இழந்து வயிற்று பிழைப்பிற்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் நம்மிடம் முறையிட்டு வரும் உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொறுப்பும் நம்மை சூழ்ந்துள்ளது. சமுதாய மக்களுக்கு இதுபோன்ற இன்னும் ஏராளமான தேவைகளும் அதற்கு என்டிஎஃப் ஆற்ற வேண்டிய சேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. என்டிஎஃப் தலைமைக்கான வாடகை, மின்கட்டணம், ஊழியர்கள் வகை போன்ற செலவினங்களுக்காக கணிசமான நிதி தேவையும் உள்ளது. இவை அனைத்திற்குமான நிதி ஆதாரங்களுக்கான கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். நீங்கள் நன்கொடையாக மனமோந்து அளிப்பதை கொண்டுதான் மேற்கண்ட பணிகளை செய்ய முடியும். இதற்காக நீங்கள் வழங்கும் ஜக்காத் சதக்காக்களையும் நன்கொடைகளையும் அதற்குரிய வழிகளில் மட்டுமே பயன்படுத்துவோம். மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அறப்பணிக்காக அள்ளித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்த பணிக்காக நீங்கள் வழங்குகிறீர்களோ அந்த பணிக்கு மட்டுமே செலவிடுவதை உறுதி செய்வதற்காக தனித்தனி தொடர்பு எண்களை தந்துள்ளோம். நீங்கள் வழங்கும் நன்கொடை வகை என்றால் 9962041110 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், நீங்கள் வழங்குவது ஜகாத் மற்றும் சதக்கா வகையாக இருந்தால் 6374788501 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், இஸ்லாத்தை தழுவியோருக்கான தாவா சென்டர் வகை என்றால் 9003221162 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தகவல் தெரிவித்து அந்த வகைக்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அனுப்பும் உதவி அனாதை இல்லத்துக்கானது என்றால் 9789085666 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும், அதை அனாதை இல்லத்தில் ஒப்படைத்து அதற்கான ரசீதை உங்களுக்கு கிடைக்கச் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்வது சரியான்னு கேட்கிறார். அதாவது குர்ஆன் ஒன்று சேர்த்தல் என்பது வந்து பல வகையில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன வகையில் ஒன்று சேர்க்கப்படுது? முதல்ல ஒன்று சேர்த்தல் என்பது உள்ளத்தில். முதல்ல அல்ல எங்கே ஒன்று சேர்க்குறான்னு கேட்டால் உள்ளத்தில் குர்ஆனை வந்து ஒன்று சேர்க்குறான். ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, அதை வந்து அல்லாஹ் வந்து மனசில் பதிய வச்சிருவான். அந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் சுட்டி காட்டுற வசனம் என்னன்னு சொன்னால், லா துஹர்ரிக் பிஹி லிசானக, இந்த குர்ஆனை ஓது நாவை அசைக்காத. குர்ஆனை ஓதும் பொழுது நாக்கை அசைக்காத. லி தஅஜல பிஹி, அவசரமாக அதை சொல்வதற்காக. ஜிப்ரீல் சொல்லுவார்ல, சொல்ல சொல்ல ரசூலுல்லாஹ்வும் சொல்கிறது அப்படின்னு அவசரப்படாத, நீ பாட்டு பேசாமல் கேட்டுகிட்டே இரு, உள்ளே உட்காந்துருங்க கரெக்டாக. அப்படி எல்லாம் படைச்சிருக்கான் இறை தூதருங்கிறதுனால. ரசூலுல்லாஹ் ஹிஃப்ல் பண்ணுவதற்கு பக்கராவு சூறா இறங்கினாலும் அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டால் டேப் ரிகார்டில் சொன்னால் பதியும்ல, அப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. இறை தூதரை தேர்ந்தெடுத்ததுனால அந்த ஒரு கெப்பாசிட்டியோடு எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கிறான். அப்போ அவசரப்பட்டு செய்யாத. இன்னாலை நான் ஜம்மாஹு குர்ஆனா, அதை ஒன்று சேர்க்கறது நம்மளே சேர்ந்தது. ஒன்று சேர்க்குறேன்னு எங்கே ஒன்று சேர்க்கறது? புஸ்தகமாக்குறதா? இல்லை, அவர் ஓதும் போது ஃபைதா கரனாகு, நாம் அதை ஓதும்போது, நாம் தான் ஜிப்ரீல் தான், அது நல்லா தான் தான் ஓதுறா சொல்லி காட்டுறான். ஃபைதா கரனாகு, நம்ம ஓதினோம் என்று சொன்னால் ஃபத்தபி குர்ஆனா, ஓதுவதை நீ அப்படி பின்பற்று, அவ்வளோதான். தன்னால் மனப்பாடம் ஆயிரும். ஓதுவதை பின்பற்றினா என்ன அர்த்தம்? புஸ்தகமாக கொடுக்கலன்னு அர்த்தம். அவர் ஓதத்தான் செய்வார், நீங்களும் ஓது, தொடர்ந்து ஓது, உடனே மனப்பாடம் ஆயிரும். நல்லா சொல்கிறான். இது ஒன்று சேர்க்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இல்லை. ஜம்முண்டு வருது, ஜம்மோகுண்டா
திரட்டுவது என்று சொன்னால் ஓதுவதை திரட்டுவது. ஓதுதலை திரட்ட எங்கே திரட்டுவோம்? எழுத்தை திரட்டுவது புக்கில் திரட்டுவோம். ஓதுவதை எங்கே திரட்டுவோம்? உள்ளத்தில். 10 சூறா ஓதுறாருன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது ஏன் வேலை? எங்கே ஒன்று சேர்ப்பேன்? உள்ளத்து அந்த அர்த்தத்தை தான் தருகிறது. அதனால ரசூல்லா காலத்திலேயே குரான் ஒன்று சேர்ப்பதை பற்றி இந்த வசனம் சொல்லலை. ஆனால் ரசூல்லா காலத்திலையும் குரான் வந்து ஒரு வகையாக ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. என்ன சேர்க்கப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு சூறாக்களும் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. ரசூல்லாவுடைய காலத்தில் பக்கரா சூறான்னு இருக்குன்னு வைங்களேன், அது பல சந்தர்ப்பங்கள் இறங்கியிருக்கும். பல சந்தர்ப்பங்கள் இறங்கிடும். முதல்ல இருந்து 5 வசனம், இது அப்புறம் இறங்கியிருக்கும். முந்தி வந்தது பிந்தி போயிருக்கும், பிந்தி வந்தது முந்தி போயிருக்கும், இப்படி இறங்கியிருக்கும். இந்த விஷயங்களை சஹாபாக்கிட்ட எழுத சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பக்ராவில் இப்போ 5 வரைக்கும் வந்துருச்சுங்க, அப்புறம் 20வது வசனம் வரும், 6 அடுத்து வரும்னு கிடையாது, மாற்றி மாற்றிலாம் வரும். அப்படி வரக்கூடிய ரசூல் என்ன செய்வாங்கன்னா இந்த 20வது வசனத்தை அதுக்கு பின்னாடி எழுதி கேட்பாங்க. இதை அதுக்கு பின்னாடி எழுது, இதுக்கு முன்னாடி எழுதுவாங்க. முதல்ல எழுதி வச்சிருப்பார்ல ஒருத்தர், எல்லா வகி எழுதுறவங்கலாம், அவங்களுக்கு ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இஜாவில் வந்து கபல கதா, இதை வந்து இதுக்கு முன்னாடி எழுது, இது அதுக்கு முன்னாடி எழுதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்ஹம்து சூரான்னு ஒன்று இருக்குல்ல, இதை ரசூல்லா காலத்தை திரட்டியாச்சு. அல்ஹம்துல உள்ள எந்த வசனத்தை பூராத்தையும் நினச்சிட்டாங்க, அல்ஹம்துன்ற ஒரு பேப்பர் அந்த மரப்பட்டை எடுத்தோம்னா அல்ஹம்து மட்டும் இருக்கும். பக்கரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கராவில் உள்ள எல்லா வசனத்தையுமே இதான் வசனம், இது இப்போ இருக்கிறதா இப்போ ஆர்டரில் இப்போ நீங்கள் ஓதுறோம்ல படிக்கிறோம்ல, இந்த ஆர்டர் படி செஞ்சது யாருன்னா ரசூல்லா தான். இதில் உஸ்மானுக்கோ அபூபக்கருக்கோ எந்த ரோலுமே கிடையாது. ஏன்னா ரசூல்லா எந்த வசனம் இறங்கினாலும் இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தில் இதற்கு முன்னால் வையுங்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வந்துருச்சு, இது எங்கே வைக்கணும்னு கேட்டால் அன்ஃபாலில் கொண்டே வைங்க. அன்ஃபாலில் இப்படி ஒரு வசனம் இருக்கா, அதுக்கு முன்னாடி இதை எழுதுங்க. அன்ஃபாலில் இப்படி ஒரு வசனம் இருக்கா, அதுக்கு பின்னாடி எழுதுங்கன்ட்டு முன்பின் வசனத்தை சொல்லி அப்படி ரசூலா எழுத சொல்லுவாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சூறாவுடைய வரிசையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நினைஞ்சிருச்சு, துவக்கப்பட்டு விட்டது. அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் குர்ஆன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், அல்ஹம்து அது ஒரு பண்டல், பக்கரா அது ஒரு பண்டல், ஆல இம்ரான் அது ஒரு பண்டல், இப்படி பண்டலாக இருக்குது. அவ்வளோதான். இந்த 30ஐயும் சேர்த்து ஒரு புக்காக ஆக்கப்படலை. ஒன்று சேர்க்கறது ஒரு சூறான்னு சொன்னால் சூறா வருஷப்படுத்துறதுக்கு யாருக்கும் பங்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அந்த சூறாவை நினைஞ்சாங்க, வஹீயின் அடிப்படையில் வருஷப்படுத்துகிறாங்க. இப்படி கிடந்ததை உஸ்மானுடைய அபூபக்கர் காலத்தில் ஒரு வேலை செய்கிறாங்க. அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்படி கிடக்குது, அதை வந்து நம்ம ஒரே இதாக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதில் என்ன அவர் பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த குர்ஆனை வந்து பலரும் பலவிதமாக ஓத ஆரம்பிக்கிறாங்க. எதனால் ஓத ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவில் ஒரு 4 வசனத்தை சொல்கிறாங்க. எழுதக்கூடியவர்கள் 20 பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 20 எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த 4 வசனத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த 20 எழுத்தாளர்களில் ஒரு தேதியில் ஒரு 4 பேர் வரல, 4 பேர் அந்த தேதியில் வேலையை போயிட்டாங்க. இந்த 20 இந்த வசனத்தை யார் எழுதியிருப்பா? இந்த 4 வசனத்தை அந்த 16 பேர் தான் எழுதியிருப்பாங்க. இந்த 4 பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. அவருடைய இது விசாரித்து 1-2 பேர் எழுதிடலாம், விசாரிக்கும் ஒருத்தர் விட்டுடலாம். அவருடைய பிரதிநிதி எடுத்து பார்த்தா இதில் 2 கூட இருக்குது, அதில் 2 கம்மியாக இருக்கும். இன்னொரு 10 வசனம் ஒரு நாள் சொல்லுவாங்க. அப்போ வேற ஒரு 5 பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 15 பேருக்கு தான் அந்த வசனங்கள் தெரியும். அவங்க ஏட்டில் இந்த 15 வசனம் இருக்கும், இந்த வராத 5 பேர் ஏட்டில் அது இருக்காது. அப்படி வந்தவொன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதான் குர்ஆன் ரசூலுல்லாஹ் கரெக்டாக செஞ்சுட்டாங்க. எல்லா சபையிலையும் ஆஜரானவர்கள் இருந்தாருன்னா முழு குர்ஆன் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அனைத்து வகையை எழுதுறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஏட்டில் எல்லாமே இருக்கும். ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் என்ன செய்வாங்க, மிஸ் ஆயிடுவாங்க. வராமல் இப்போ வேலையாக இருக்கும், சொன்ன கூப்பிட்டு நேரத்தில் வர முடியுமா? அவங்க தொழில் துறைக்கெல்லாம் போயிருப்பாங்க. வகி வந்துருச்சு எழுத வாங்கன்னு கூப்பிடும் பொழுது யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் பாதி பேர் கூட வரமாட்டாங்க, காவாசி பேர் வரமாட்டாங்க. வந்தவர்கள் வச்சு எழுதும் போது அவருக்கு தான் அது கிடைக்கும். குர்ஆனை எழுதியாச்சு, பாதுகாத்தாச்சு. ஆனால் சிலருக்கு கிடைக்கல, சிலருக்கு கிடைக்கும். இதை சரி பண்ணுறவங்கள அபூபக்கர் செய்கிறாங்க. அபூபக்கர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், 50 பேரையும் கூப்பிடு, உன் இதை வாசிக்கிட்ட வா, எல்லாரும் வச்சுக்க, எழுதுனாலாம் உட்காரு. இவர் வாசிட்டு 2 கூட சொல்லுவார், இது என்கிட்ட இல்லையும் பாரு, உங்கள்கிட்டலாம் இருக்குது, அப்படி நீ வராமல் இருப்ப, நீ எழுதிக்கத. இப்படி அப்படி வாசிட்டு வரும்போதே ஒரு ஆளை வாசிக்க சொல்லும் பொழுது அவர் செய்து சாபித்துங்கிறவரை வைத்து இதை செய்கிறாங்க. அவர் வாசிக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஏதாவது விடுபட்டு இருந்தால் இவர்கிட்ட மட்டும் கூடுதலாக இருக்கும், 2 பேர்கிட்ட அது இருக்காது. அப்போ இல்லை இவர் எழுதாமல் இருப்பார். இவர் தாண்டும் போது இருங்க விட்டுட்டீங்க பாரு. இவர் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன இந்த வசனத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க, இன்னும் 2 வசனம் நடுவில் இருக்கேன் பாரு, நல்லையே இதில் இல்லையே, ஒன்று இருக்கு, ஆமாம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. அப்போ நீ வராமல் நீ எழுதாமல் இருக்கிற, நீ அதை எழுதிக்க. அப்போ எல்லா பிரதிகளையும் வைத்து செக் பண்ணி ஒரே மாதிரி ஆக்கின வேலை யார் செஞ்சா? அபூபக்கர் செஞ்சாங்க. எல்லா பிரதிகளையும் செக் பண்ணி, அது தவிர ஹாஃபில்களையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்க.
மனப்பாடம் செஞ்சவங்களையும், அதான் எல்லா எழுத்தர்களையும் வைத்துக் கொள்கிறார்கள். குரானை மரணம் செய்து வைத்துக்கொண்டு ஒரு டீமாக உட்காந்து இதை இப்போ செக் பண்ணுறாங்க. மனப்பாடம் என்ன பண்ணி அப்புறம் ஹிஃபுல் அப்படி இருக்குதா, மனசில் இவர் வாசிப்படி இருக்குதா, ஆமாம் இருக்குது அப்படின்னு நீ தான் எழுதாமல் இருக்கிற. இவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓம் புஸ்தகத்தில் இல்லைன்னா யார் தப்புது, ஓன் தப்புது, இதை சேர்த்துக்க. இப்படி தான் அந்த குரானை இந்த வேலை அபூபக்கர் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் எழுதிட்டாங்க. ஆனால் எழுதியவர்கள் சில பேர் மிஸ் பண்ண காரணத்தினால முழு குரானும் ஒருத்தருடைய ஏட்டிலையும் இருக்காது. யாராவது மிஸ் ஆகிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஏட்டிலையும் 1-2 வசனங்கள், 10 வசனங்கள், 50 வசனங்கள், 100 வசனங்கள் கூட குறைவாக இருக்கலாம். அந்த குறைவாக இருந்தவர் அப்படியே தன்னுடைய சந்ததி கொடுத்தா என்னவாகும், அதான் குரான்ட்டு போயிடும். 50 வசனம் கம்மியாக கொடுத்தாருன்னா அவர் குரானில் 50 கம்மியாக இருக்கும், இவர் குரானில் 50 கூட இருக்கும், 2 குரான்ட்டு வந்துடும். இதை தவிர்ப்பதற்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலையைத்தான் அதை மனிதர்கள் செய்த தவறை சரி பண்ணுறார். இவர் மார்க்கத்தில் ஒன்றும் செய்யலை, இவர் மனிதர்கள் விட்டுட்டாங்க. அந்த மனிதர்கள் செய்த தவறை சரி பண்ணி ரசூலுல்லாஹ் எழுத சொன்னதெல்லாம் எழுத வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி அவர் எழுதியிருக்காருல, நீனு எழுதிக்க. இதில் மார்க்கத்தில் ஒன்றும் புதுசாக உண்டாக்கவும் இல்லை. அபூபக்கர் சொல்லுங்க, அபூபக்கர் குரானை ஏற்றுக்கலாமான்னு கேட்பாங்க. அபூபக்கர் அவருக்கு வகி வந்துச்சு, அவருக்கு என்ன ரோல், இதில் ஒரு ரோலும் கிடையாது, இந்த ரோல் தான். இதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா, இதான் குரான் ஆக்கிட்டாங்க. இப்போ ஃபினிஷ். இப்போ எல்லாருடைய பேருதிலும் இதான் இருக்க வேண்டும். இதில் எல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு. ஹாஃபில்களை வச்சுட்டோம், எழுதின ஆட்களெல்லாம் பார்த்துட்டோம். எல்லாருடைய பிரதியும் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இந்த ஃபினிஷ் பண்ண பிரதி தான். இதன்படி அவன் திருத்திக்கிறங்க, குறைஞ்சிருக்கிற ஆளுக்கு அது சேர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல. இந்த குரான் தான் அபூபக்கர் காலத்தில் இருந்துச்சு. அபூபக்கருடைய காலத்தில் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உமர் காலத்தில் அரசாங்கத்துடைய பாதுகாப்பில் இருந்துச்சு. உமர் மௌத்தான பிறகு அவங்க வீட்டில் வச்சுருந்தாரா, ஹப்ஸா அவங்களுடைய மக கைக்கு போயிடுச்சு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உமருடைய மகள் ஹப்ஸாவுடைய கையில் இருந்துச்சு. அது ஒரிஜினல் பிரதி. மற்றவங்களாம் மனப்பாடம் பண்ணதை வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி வரும் பொழுது உலகம் மூலம் பரவுன பிறகு என்ன செஞ்சுன்னா, ஆளாளுக்கு குரானை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதான் குரான் அதான் குரான் ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, குரான் சொல்லி இல்லாதெல்லாம் எட்டுக்கட்டி சொல்கிறாங்க, அது இஸ்லாத்துக்கு பேசிக்காக அடிபட்டு போயிடும், நம்ம அந்த மூல பிரதியை பல பிரதிகள் ஆக்குவோம். அவர் குரானை தொகுக்கவும் இல்லை, திரட்டவும் இல்லை. அவர் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால், ஒன்று தானே பட்ட இருக்குது, ஒன்று இருக்க போய் தான் நம்மளுக்கு பிரச்சனை, அம்பிட்டு பிரச்சனை இருந்தால் அந்த வேலையை செய்ய நினைச்சாருன்னா பிரதி எடுத்தார். பிரதி எடுக்கும்போது அது ஒன்று ஒரு வேளை அவர் செஞ்சார். என்ன செஞ்சார்னா, சூறாக்களை வரிசைப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் சூறா வரிசைப்படுத்தலை. முதல் சூறா அல்ஹம்து, 2வது சூறா பக்ரா, அப்படி வர்றாங்க. முதல்ல இக்ரா தான் வரணும். முதல்ல இறங்குனது இக்ரா சூறா தான். 96வது சூறா தான் ஃபஸ்ட்டு இறங்குனுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் இறங்கினார் வருஷப்படி பார்த்தீங்கன்னா இக்ராவிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இவரை இப்போ உஸ்மான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், 114 கட்டு இருக்குது, 114 பண்டல் இருக்குது. இந்த 114ல் எதை எங்கே வைக்கிறது, எதை எங்கே வச்சாலும் குரானில் எதுவும் கூடாது குறையாது. அந்த சூறா அது கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அந்த சூறா அப்படி இருக்கிறது. பக்ரா ஆல இம்ரான் அடுத்து இங்கிட்டு வை, பக்ரா அங்கிட்டு வை என்று சொல்லி இப்போ வச்சிருக்கணும் கையில் நம்ம குரான் படிக்கிறோம். இந்த வரிசையை அவர் ஏற்படுத்தினார். அதனால தான் மார்க்கத்தில் இந்த வரிசையை நீங்கள் பின்பற்றாட்டி குற்றம் கிடையாது. நீங்கள் மார்க்கத்தில் என்ன செய்யலாம்னா, எடுத்தவுடனே குள்ள ரப்பின் நாசுன்னு ஓதிட்டு அப்புறம் அல்ஹம்து வரும் ஓதிட்டு போ. ரசூலுல்லாஹ் இதான் ஃபஸ்ட்டு, இதான் செகண்டு நம்ம செஞ்சுக்கிட்டது. இது மொதல் சூறா, இது 2வது சூறா, நம்பர் போடுறது இருக்குல்ல, இந்த நம்பருக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் கிடையாது. நீங்கள் நினைத்தீர்கள் யாராலும் 9வது சூறா தௌபா ஓதிப்பிட்டு அப்புறமேல பக்ரா ஓதலாம். வரிசையாக ஓதிட்டு வரும்போது கூட இந்த ஆர்டர்லாம், அந்த ஆர்டர் இவர் உண்டாக்குனது. அந்த சூறாவுடைய ஆர்டரை வந்து ரசூலுல்லாஹ் உண்டாக்குனது. சூறான்னு இது 1 ஆயத்து, 2வது ஆயத்து, 3வது ஆயத்துன்னு இருக்குல்ல, அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குனது. அந்த மொத்த அனைத்து சூறாக்களையும் தொகுத்து ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குல்ல, இதை உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் உஸ்மான் உண்டாக்குறாங்க. அவங்க ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஏதோ அறிவுக்கு தோன்றினபடி இதை முதல்ல வச்சுக்கிடுவோம், இது 2வது வச்சா நல்லா இருக்கும், இது 3 என்ன காரணம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பேசியிருப்பாங்க. பேசி தான் முடிவு எடுத்தாங்க. இந்த ஆர்டர் அமைக்கும் பொழுது சில விவாதங்கள் நடக்காமல் இருந்திருக்காது. ஏதோ விவாதங்கள் நடத்தி இதை முதல்ல வச்சுக்கிறோம், 2வது வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோன்றிய ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அதை செய்தார்களே தவிர அந்த வரிசையில் தான் இருக்க வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறத நம்ம விளங்கிட்டோம்னா குழப்பம் கிடையாது. அப்போ உஸ்மானுக்கு குரானை தொகுத்தார்கள்னு சொன்னால் தப்பு. அது குரானை தொகுக்கணும் இல்லை, ரசூலுல்லாஹ் சோகத்தை தொகுத்துட்டு போயிட்டாங்க, அது உண்மை. அபூபக்கர் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால், மனிதர்கள் செய்த பிழையை விட்டுறாங்கல்ல, அந்த பிழையை சரி செஞ்சார். அது செஞ்ச வேலை. உஸ்மான் என்ன செஞ்சார்னு கேட்டால், பல பிரதி எடுத்தார். அந்த காப்பி ஹப்ஸாட்டை வாங்க விட்டு இதே மாதிரி எழுதுங்க, நிறைய எழுதி ஒரு நாட்டுக்கு அனுப்புங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புங்க, ஒவ்வொரு கவர்னருக்கு ஒரு பிரதியை கொடுத்து விடுங்க, குரான் எவனா சொன்னால் இதை வச்சு செக் பண்ணிக்கிறங்க என்று பல பிரதிகளை எடுத்து பல பகுதிகளுக்கும் அனுப்புகிற வேலை உஸ்மான் செஞ்சார். 3 பேருக்கு ரோல் என்னென்னு விளங்கிக்கிறணும். உஸ்மானுடைய வேலை பல பிரதிகள் எடுத்து அனுப்புறது ஒன்று, இந்த ஆர்டர் பண்ணுறது ஒன்று.
சூறாவே ஆர்டர் பண்ணுறது, ஆயத்துக்களை ஆர்டர் மாற்றி நீங்கள் ஓதக்கூடாது. அப்போ பக்ரா சூறா ஓதும்போது 8வது ஆயத்தை ஓதிட்டு 1வது ஆயத்தை ஓதக்கூடாது. ஏன்? ரசூல்லா அந்த ஆர்டரை அமைச்சிட்டாங்க. நீங்கள் 8வதுலேருந்து ஆரம்பித்து விட்டு அப்புறம் அனுப்பிலாமே தாலிக்கல் கிதாப் அப்படிங்கன்னா ரசூல்லாவை வரிசை நீங்கள் மாற்றுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன முதல்ல கடைசியாக வச்சுக்கிட்டு வேறு சூறாவை முதல்ல அன்பால் சூறாவை முதல் ஓதிவிட்டு அப்புறம் அல்ஹம்து ஓதுனா தப்பு கிடையாது. ஏன்? இது இது ரெண்டுங்கிற மார்க்கத்தில் இல்லை. 114 சூறாவிலையும் எதுவும் முதலானது கிடையாது, எதுவும் கடைசியானது கிடையாது, எதுவும் இரண்டாவது கிடையாது, அதுக்கு நம்பர் கிடையாது, எதுவும் எங்கே இருக்கலாம். அது ரசூல்லா விட்டுட்டு போன ஒரு நிலைமை. இப்போ 114 ஒரு நம்பருக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு கேட்டால், ஆளால் ஒரு நம்பரை போட்டால் போயிருந்தீங்களே, கேள்வி கேட்டீங்க 75 16 எப்படி போய் எந்த 75 எடுக்கிறது, அது எந்த இடத்துல வச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் 75 எடுக்க முடியும். இது நம்ம ஏன் ஏற்றுக்கிட்டோம்னு கேட்டால், உஸ்மான் தான் செஞ்சார், நிர்வாகத்துக்கு செஞ்சார். அந்த செஞ்சதில் பெரிய நன்மை இருக்குது. அது இருக்க போய் தான் கேள்வி கேட்கும் 1698ங்கிறீங்க. இந்த 16 நாக்குன்னு அவர் தான். இந்த சூறாவுக்கு 16வது நம்பரை கொடுத்தது யார்? அவர் தான் 16வது வச்சு விட்டார். அதனால தான் 16 எடுத்துடுறீங்க கரெக்டாக. 98 வசனத்து 98 ரசூல்லா செஞ்சது, 16 இவர் செஞ்சது, 16வது இடத்துல கொண்டே வச்சது. அதனால் இந்த வசதி தேடி எடுப்பதற்கு இது தேவையாக இருக்கிறதுனால உஸ்மான் செஞ்ச அந்த செட்டப்பை முழு உலகம் ஏற்றுக்கொண்டது. எந்த உம்மத்தில் எந்த கருத்துப்பாடும் இல்லாமல் 14 நூற்றாண்டுகளாக யார் இதில் எதிர்கேள்வி கேட்காமல் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் நம்ம கையில் உள்ள பிரதி வரைக்கும் அந்த ஆர்டர் படி இருக்கிறது. இந்த ஆர்டர் மறுக்க வேண்டியதில்லை. ஆனால் மார்க்கத்தில் உள்ள ஆர்டர் நினைக்கக்கூடாது. ஆனால் தேவையான ஒரு ஆர்டர், நிர்வாகத்துக்காக வேண்டி தேவையானது விளங்கிட்டால் சரியாக வந்தோம், அதான் விளங்கிக்கணும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் மூளை பி ஜைனுல் ஆபிதீன். புனித குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அது இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலான எளிய தமிழ்நடை, உயர்தரமான காகிதம் மற்றும் பைண்டிங், 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு, விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அறிவை மேலோங்க செய்யும் புத்தகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9442763341. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாத்தின் எதிரிகள் கோவையிலிருந்து இம்ரான் என்பவர் கேட்குறார். இந்த கீழே உள்ள ஹதீஸை வைத்து நபி அவர்கள் அவர் இஷ்டத்துக்கு தான் குர்ஆனை உருவாக்கினார் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, அவர்களுக்கு எப்படி பதில் சொல்வது அப்படின்ட்டு இம்ரான்கிறவர் கேட்குறார். அது என்ன என்ன அந்த ஹதீஸ்ன்னு சொன்னால், முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ், அவர் அனுப்பியிருக்கிற ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த ஹதீஸுடைய வாசகத்தை தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூல்லா காலத்தில் அவங்களுக்கு எழுத்தாளராக, வஹி எழுதுவராக இல்லை, அவங்களுக்கு எழுத்தாளராக ஒருத்தர் இருந்தார். ஏதாவது எழுதுறாரு இருந்தால் ரசூல்லா சொல்லுவாங்க, அவர் எழுதுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருந்தாங்க. அவர் பக்ரா, ஆல இம்ரான் சூறாவெல்லாம் நன்கு என்ன செய்வார், அழகான முறையில் ஓதக்கூடியவராக இருந்தார். அவர் ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஹதீஸில் வருது, அனசு சொல்வதாக வருகிறது, யும்லி அலை கஃபூரர் ரஹீமா, ரசூல்லா கஃபூரர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்காக கஃபூரர் ரஹீமா என்று நீ எழுதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்னா ஃபயக்துபு அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவார். ரசூல்லா சொன்னது கஃபூரர் ரஹீமாண்டு, அவர் என்ன எழுதுவார்னு கேட்டால் அலிமன் ஹக்கீமா அப்படின்னு எழுதுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி சொல்லுவாங்க, உக்துபு கதாவ கதா, இப்படி எழுதுப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்படி எழுதிக்கிட்டு இருந்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, உக்துபு கைஃப ஷி'த, நீ விரும்பினோடு எழுதிக்க, நான் இப்படி சொன்னால் கூட, நான் கஃபூரர் ரஹீமன் என்று சொன்னால் கூட நீ அலிமன் ஹக்கீமன் என்ன செஞ்சுக்காத, உங்கள் விருப்பம் போல் எழுதிக்கன்ட்டாங்க. அப்புறம் ரசூல்லா அலிமன் ஹக்கீமன் சொன்னால் அவர் என்ன செய்வார்னா, அக்துபு சமியன் பசீரன், சமியன் பசீரன் எழுதிக்கிறவான்னு கேட்பாரான். ரசூல்லா அலிமன் ஹக்கீமன் சொன்னாங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வாரான், சமியன் பசீரன் எழுதிக்கிட்டுமான்னு கேட்பாரான். கேட்டவொன்னே உக்துபு, ரசூல்லா எழுதி கேட்பாங்களாம், உக்துபு கைபசீத்த, உன் விருப்பம் தான், இந்த மாதிரி எழுதிக்க அப்படின்ட்டு வாங்கலாம். இப்படி ஒருத்தர் இருந்தவர் பொர்த்தத்த தாலிக்கர் ரஜுல் அனில் இஸ்லாம், பிறகு இஸ்லாத்தை விட்டு அந்த ஆள் மாறி போயிட்டார். ரசூல்லாட்ட இருந்த ஒருத்தர் லஹிக்க பில் முஷ்ரிக்கின், முஷ்ரிக்குகள்கிட்ட போய் சேர்ந்துட்டு அங்கே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் ஆலமுக்கும் பி முகமதின், முகமதை பற்றி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், என்னன்னு நான் என்ன நினைக்கிறேன்னு அதெல்லாம் எழுதிடுவேன், அதை தான் அவர் நினச்சிட்டு வேதம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட போய் நெஞ்சார் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ மாற்ற தாலிக்க ரஜுல் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில் அவர் மரணித்தும் போய்விட்டார். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இவனை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது அப்படி. அந்த மூத்து செய்தியை கேள்விப்பட்டவுடனே
இந்த ஆளை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் அடக்க முடியாது பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ இந்த ஹதீஸை காட்டி இதுலேருந்து என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு, ரசூலுல்லாவுக்கு வஹி வருது, வஹி எழுதுறாருந்தா கரெக்டாக எழுதணும், வஹி எழுதுறாருந்தா கரெக்டாக எழுதணும். அப்போ ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லும்போது இவர் வேற ஒன்று எழுதுறாரு, வேற ஒன்று எழுதுனா ஒரு எழுத்தை கூட மாற்றலை, ஒரு மாற்றக்கூடாது ரசூலுல்லாஹ் ஒரு பாதுகாத்துருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இவர் வந்து கஃபூர் ரஹீமா வந்து அலிமன் ஹக்கீமாங்கிறாரு. அப்போ அலிமன் ஹக்கீமாங்க சமியன் பசீராங்கிறாரு. இப்படி எத்தனையும் மாற்றினாரு அப்படிங்கிறத வச்சு வந்து ரசூலுல்லாஹ் அனுமதி வரை கொடுத்துட்டாங்க, விரும்பினபடி எழுதிக்கண்டு. அப்போ இது அல்லாஹ்வுடைய வஹி இல்லை, இது வந்து அல்லாஹ்ட்டேருந்து வந்ததாக மாற்றிருப்பாங்களா? ஏதோ முகமதாக சொல்லிக்கிட்டாரு, அவங்களுக்கு திறமையான ஒரு ஆள் ஒரு எழுத்தர் கிடைச்சோன்னே உன் இஷ்டப்படி எது அந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அதன்படி எழுதிக்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கருத்தை வைத்து கொண்டு இஸ்லாத்தினுடைய எதிரிகள், மேற்கத்திய எதிரிகள்லாம் என்ன செய்கிறாங்க, நம்மளை விட குர்ஆன் நிறைய படிப்பாங்க, குர்ஆன் காண்பதற்காக வேண்டிய இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிடைக்கும், அதுக்கு ஆன்சர் இருக்குது இஸ்லாத்தில், அவங்க கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டு இது வந்து குர்ஆன் வந்து அல்லாஹ்ட்டேருந்து வந்தது இல்லை, மனிதர்கள் தான் எழுதுனது, அல்லாஹ்ட்டேருந்து வந்திருந்தால் இவரையே மாற்ற ஒத்துக்கிட்டாரு இப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அறிவிப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குது, முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. அடுத்தால அந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா யஸீத் இப்னு ஹாரூன்கிறவர் அறிவிக்கிறாரு, அவருக்கு ஹுமைது சொல்கிறாரு, அவருக்கு அனசு சொல்கிறாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததுனால அந்த சம்பவத்தை அது ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஹதீஸை இந்த மட்டும் பார்த்தா என்ன தெரியுது, சரியானதாக தான் தெரியுது. இது எப்படி மாத்திரக்கு ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஹதீஸை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு சஹாபி தான் புரிந்து கொண்ட வகையில் சிலது என்ன செய்வார் சொல்லியிருப்பார். இது விஷயம் வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம தேடணும். ஒருவர் இப்படி சொல்கிறார், அனஸ் என்பவர் இப்படி சொன்னார் என்று இதில் வருகிறது, இப்படித்தானா அல்ல வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை. ஹதீஸுடைய தன்மை வந்து இவர் தான் அப்படி சொல்கிறார் புரிந்து கொண்ட விதத்தில். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவன் தான் இப்படி நான் எழுதுவேன்னு போய் பரப்புனான், அதை விட்டுட்டார் அவர். அதாவது இவர் அனஸ் என்ன செய்கிறாருன்னு இப்படி சொன்னால் அவர் எழுதுவார்னு என்னமோ அவர் சாட்சி மாதிரி சொல்கிறாரு, அவர் முன்னிலையில் எழுதப்படலை. அந்த ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட எழுத்தராக இருந்தது உண்மை. ரசூலுல்லாஹ்ட்ட போன பிறகு அவர் சமயன் பசீர்பார், நான் அலிமன் ஹக்கீமன் எழுதி விட்டுருவேன் இப்படின்ட்டு அவன் தான் இதை சொல்கிறான். இது அந்த ஹதீஸில் இது வரல, அவன் தான் இதை சொல்லியிருக்கானே தவிர இதை ரசூலுல்லாஹ்வே வந்து இதை சொன்னது அனசு கேட்ட மாதிரி அது அப்படி தான் அதில் வருது. இந்த மாதிரி சமயன் பசீரான்னு சொன்னால் அவர் எழுதிக்கிடுவார்னு சொன்னால் அனஸ் அந்த பக்கத்தில் இருந்த மாதிரி அந்த அறிவிக்கிற மாதிரி வருகிறது. அப்படிங்கும் பொழுது இது குறித்து வேறு என்ன ஹதீஸ்லாம் வருது, இதே விஷயம் சேம், வேறு விஷயம் இல்லை, இதே விஷயத்தை வந்து வேறு எதனா சொல்லப்படுதுன்னு கேட்டால், அதாவது புகாரியில் 3617வது ஹதீஸில் ஒன்று வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த அனசுடைய ஹதீஸ் வந்து யார் ஒரு மனிதர்னு முட்டையாக வருது. இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், கான ரஜுலுன் நசரானியன், நசரானியான அது கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு நசரானின்னு பேர். அதில் ஒரு ஆள் இருந்தார், அஸ்லம, அவர் வந்து இஸ்லாத்தை தழுவினார். கர அல் பக்கரத்தை ஆல இம்ரான், இஸ்லாத்தை தழுவி பக்கரா ஆல இம்ரானை எல்லாம் அவர் இணைஞ்சார் ஓதினார். இப்போ கான குத்துபுல் இந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுதுபவராக இருந்தார். அப்படி இருந்து கொண்டு வஹி எழுதுறவன்னு வரவே இல்லை, நல்லா விளங்கிக்கிறேன். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கடிதம் எழுத சொல்லும்போது அந்த இடத்துக்கு மேட்சான வார்த்தை, இப்போ நம்மளும் ஒரு வார்த்தை எழுத சொல்லுவோம், அவர் ஒரு நல்ல தமிழ் தெரிஞ்சவராக இருந்தால் இல்லை இந்த வார்த்தை நல்லா இருக்குமே பாரு போட்டுக்க, நம்ம எழுதுறோம்ல, நம்மளாக சொல்லக்கூடிய விஷயம் மன்னர்கள் கடிதம் எழுதுறது வேறு விஷயங்கள் எழுதும்போது நான் ஒரு கருத்தை சொன்னால் கூட எழுதுகிறவர் வந்து நம்மளோட திறமையாக தான் இருப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத பிடிக்க தெரியாது, எழுத்தராக வைத்திருந்தவருக்கு என்ன தெரியும், அந்த மொழி புலமை அவருக்கு இருக்கும். அவர் என்ன சுட்டி காட்டுவார்னு கேட்டால், இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் நல்லா இருக்குமே பாரு. அப்படி இருந்தால் என்ன செய்வாங்க, போட்டுக்க. இதில் வஹின்னு எங்கே வந்திருக்குதா? முதல் விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எழுத்தர் வச்சுருந்தாங்க, வஹி எழுதக்கூடிய லிஸ்ட்டில் இவர் இப்படி ஒரு ஆள் இருக்கலை, எழுத்தராக வைத்திருந்தார்கள். எழுத்தர்னா பல விஷயங்களுக்கு எழுத்தர் ஒரு தேவைப்பட ஒரு கிளர்க்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், கான குத்துபுல் நபி, நபிக்கு எழுத்தாளராக இருந்தார். அதை நசரானியாக மாறிவிட்டார். இப்போ கான யக்கூடு மாறிவிட்டு அவர் சொல்ல ஆரம்பித்தார், மா எதிரி முகமதுக்கு ஒன்றுமே தெரியாது, இல்லாமல் கத்தப்துலு, நான் எழுதி கொடுக்குறத தவிர ஒன்றும் தெரியாதுன்னு அவர் போய் சொன்னால் தான் வருது. இவர் என்னமோ அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அனசு பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த ஹதீஸ் வருது. அஹ்மதுல் ஹதீஸில் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவர் சொன்னார்கள் இவரே உறுதிப்படுத்துகிறார், அங்கே இருந்த மாதிரி. அதே அனஸ் தான் இதனை அறிவிக்கிறார். இது புகாரியுடைய ஹதீஸு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த மனுஷன் தான் சொன்னான்னு சொல்கிறார். இவர் அனசு சொல்லலை, வெளியேறி ஒருத்தன் சொல்லத்தானே செய்வான்,
வெளியேறி போய் ரசூலுல்லாஹ் வந்து இப்படி சொன்னார்கள் என்பதற்கு அனஸ சாட்சியாக இருந்த மாதிரி அந்த ஹதீஸ் இருக்குது. அகமதில் உள்ளதில் வந்து எழுதுன்னு சொல்வார்கள், அவர் எழுதுவார், இஷ்டத்துக்கு எழுதிக்க என்றார்கள்னா அவர் அறிவிப்பாளராக வந்துடுறாரு அனசு அந்த ஹதீஸில். புகாரில் ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதாவது நசரானியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்து நசரானியாக போயிட்டார். போன பிறகு இந்த அங்கே போய் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒன்றும் தெரியாது அந்த ஆளுக்கு, நான் தான் எல்லாம் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அவர் சொன்னால் தான் வருது. அப்போ மா எதிரி முகமதுன்னு இல்லாமல் கத்தப்துலகு, நான் என்னத்தை எழுதி கொடுக்குறேனோ அதுதான் அவருக்கே தெரியும், அவர் சுயமாக ஒன்றும் தெரியாதுன்னு எதிரி எப்போனா சொல்லத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்து விட்டார். இப்போ அமாத்தஹுல்லாஹு, அல்லாஹ் வந்து அவரை ஒரு கட்டத்தில் மூத்தாகிட்டான். அவருக்கு நேரம் வரும்போது மூத்தாகிவிட்டான். இப்போ தஃபனூஹு, அவரை போய் அடக்குனாங்க. அடக்கிட்டு காலையில் வந்து பார்த்தா பூமி வெளியே அவரை துப்பி இருக்கிறது. அடக்குன உடலை வந்து பூமிக்கு வெளியே வந்து கிடக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது முகமது என்னமோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பெரிய குழியாக தோண்டுங்கப்பான்ட்டு பெரிய குழியாக போட்டு தோண்டினாங்க. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் அந்த உடல் வந்து கிடக்குது. இது முகமது என்னமோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய குழியாக தோண்டுங்கன்றாங்க. 3வது தடவையும் தோண்டி போட்டால் 3வது தடவை நினைஞ்சிருச்சு, அந்த பாடி பூமி வந்து வெளியே தள்ளிருச்சு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இது சரியாக வராது, அப்படி மேலே போட்டுருங்க அப்படின்னு மேலே அந்த பாடி கிடந்து அழுகி போய் அப்புறம் மக்கி போய் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி மேலே அந்த பாடி கிடந்துச்சுங்கிறது வந்து முஸ்லீமில் வருகிறது. அப்போ இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், இவர் வந்து அந்த மனிதர் வந்து பனு நஜ்ஜாருங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர்னு முஸ்லீமில் கூடுதல் வழக்கம் வருது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 2 விஷயம் இதில் இருக்கிறது. ஒன்று வந்து இவர் வஹி எழுதுகிற ஆள் இல்லை. வஹின்னா குரானை எழுதுவதற்குன்னு எழுத்தர் இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் யாரும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் சொந்தமாக சில விஷயங்களை எழுத சொல்லும் பொழுது அந்த மொழிக்கு இந்த இது நல்லதுன்னு எழுத்தர் சொல்வார் என்றால் கேட்டுக்கொள்வார்கள். நானே கேட்டுக்கொள்வேன். நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி டிக்டேஷன் பண்ணேன்னு சொன்னால், இல்லைங்க இந்த இடத்துல இது நல்லா இருக்கா, அந்த வார்த்தை நல்லா இருக்குன்றாருன்னா போட்டுக்க, உனக்கு தான் மொழி தெரியும்ல அப்படி. இந்த மொழி நடைக்க வேண்டி உள்ள ஒரு விஷயந்தான் அதில் இருக்கே தவிர வஹிக்கு உள்ளதாக இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் அதை கூட இந்த அனசே வந்து சொன்ன மாதிரி வருதுல, அது கிடையாது. இவர் தான் வெளியே போய் பரப்பிட்டு இருந்தார், நான் தான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி என்னொன்னா எழுதுவேன், நான் சொன்னபடி செஞ்சிருவார்னு. அப்போ அந்த புகாரியுடைய ஹதீஸையும் முஸ்லீமுடைய ஹதீஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, புகாரில் 3617, முஸ்லீமில் நம்பர் சொல்லி வேலையில் அதில் மாறிக்கிட்டு இருக்கும். அந்த முஸ்லீமுடைய ஹதீஸில் என்ன செய்கிறது, இது வருகிறது. அப்போ இது எல்லாமே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இது வஹி சம்மந்தப்பட்டது இல்லை. வஹி இல்லாத ஒரு மேட்டரே கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அதில் என்ன பண்ணுறான், பொய் சொன்னான்ல போய்கிட்டு, அவனுக்கு எழுத்து விஷயத்தை ஒரு டிக்டேஷன் பண்ணதை போய் என்னமோ அவர் முகமது ஒன்றும் தெரியாதுன்னு பண்ணதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக அந்த மக்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தான் என்று தான் இது முடிக்கிறது. இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்த நீங்கள் இதுக்கு விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் இந்த பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து சேத்தனை விமர்சனம் பண்ணு, இந்த பனிஷ்மெண்ட்டே காட்டுகிற அவன் பொய்யங்கிறத. இந்த ஹதீஸில் இதை மட்டும் துண்டை எடுத்துக்கிட்டு வாதம் பண்ணுறதா இருந்தால், இந்த ஹதீஸில் என்னென்னு வருகிறது, அவனுக்கு வந்து இவனை பூமி ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு நீங்கள் அந்த அகமது ஹதீஸில் வருது. அந்த மாதிரி நடந்து இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் கேள்வி கேட்குறா இருந்தால், இந்த ஆளுக்கு எந்த நிலை வந்துச்சு, யாரே அடைக்கிட்டு மேலே வருமா, ஒரு மனுஷனை புதைச்சோம்னா மேலே பொங்கிட்டு வரவா செய்வான், வரமாட்டான். இப்படி நம்ம பார்த்ததே கிடையாது. அப்போ இறை தூதருக்கு எதிராக ஒன்று செஞ்சதுனால, வகையில் விளையாடியதுனால, பொய்யா போய் பிரச்சாரம் பண்ணதுனால, இவன் என்னத்தை எழுதி விட்டு போய் நான் தான் எல்லாத்தையும் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரேயானால், அப்போ வந்து இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை எல்லாம் கொடுக்குறான். அந்த பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும், பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து நம்பணும். இதை நம்பினீர்களே ஆனால் பனிஷ்மெண்ட்டையும் நம்பணும். கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பனிஷ்மெண்ட் என்ன காட்டுது, அவன் பொய் சொல்லியிருக்கான்னு காட்டுது. அவன் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பற்றி சொன்ன செய்தி பொய். அப்போ எதை நீங்கள் ஆதாரமாக காட்டுகிறீர்களோ அதனுடைய பிற்பகுதியை என்ன செய்கிறது, அது முற்பகுதியை பொய்யாக அவன் பொய் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னாங்கிறது உண்மை, ஆனால் அது பொய். அவன் சொன்ன செய்தி வந்து என்னது, பொய். அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுனா அது பொய்க்காக எல்லாம் தண்டனை கொடுத்தான்னு வர்றதுனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கத்தியர்கள் வந்து செய்கிறதுல அவங்க ஜெயிக்க முடியாது. இதே மாதிரி வந்து இன்னொரு தகவலுக்காக வேண்டி அப்துல்லா இப்னு சஅதுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து வஹி எழுதியிருக்கிறார். இவர் மனிதன் வருது, யாருன்னு சொல்லப்படலை. அப்துல்லா இப்னு சஅது என்பவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதுறவராக இருந்தார். இருந்துட்டு இஸ்லாத்தை விட்டு போயிட்டார். அவர் பேரை சொல்லியே வருது. இஸ்லாத்தை விட்டு போயிட்டு என்ன செஞ்சார், எதிரிகளோட சேர்ந்து கொண்டு செஞ்சு கொண்டிருந்தார். பிறகு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிருக்காரு. பிறகு அவராக விளங்கி நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து இஸ்லாத்தில் திரும்ப இணைந்து கொண்டார். அப்போ அவர் இந்த மாதிரி வஹி எழுதி கொண்டு அவர் நான் இந்த மாதிரி முகமதுக்கு நான் தான் எழுதி கொடுப்பேன் இது மாதிரி சொன்னார். அவர் சொன்னவர் இணைஞ்சிட்டாரு. ஆகா நான் இப்போ தப்பு செஞ்சேன்னு இணைஞ்சிட்டார். இணைஞ்சதை பயந்துக்கிருந்து இணைஞ்சாருன்னு கேட்டால் பயந்துலாம் இணையலை.
அதுக்கு பிறகு எகிப்தில் நடந்த போர் உமர் காலத்தில் நடந்த போரில் போய் அணிவகுத்து போய் போர் செஞ்சுருக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்துட்டு ரசூல்லா காலத்துக்கு பிறகெல்லாம் அவர் முஸ்லீமாக வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி எகிப்தில் இருந்தார். எகிப்தில் நிர்வாகியாக வேற அந்த நியமிக்கப்பட்டிருந்தார். எகிப்தில் நிர்வாகியாக நியமிக்கிறாங்க. அலி முஆவியாவுடைய சண்டை நடக்கும்போது இந்த சண்டையில் நான் வரல, நான் 2 பக்கம் போக மாட்டேன், அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக நினைஞ்சார் இருந்திருக்கிறார். அதுபோல் ஆப்பிரிக்காவில் இப்போ இஸ்லாத்தை வெற்றி கொண்டாங்க இல்லையா, அந்த படையிலலாம் இவர் தளபதியாக போயிருக்கிறார். அப்போ நெசமாக திரும்பி வந்தார். அதாவது ரசூல்லா இருக்கும்போது அவர் பயந்து செஞ்சுட்டாருன்னு கதை விடுவாங்க. ரசூல்லா காலத்துக்கு பிறகு அவர் நினைஞ்சிருக்காரு, எவ்வளோ அர்ப்பணிப்பாக செஞ்சுருக்காருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு சைத்தான் விளையாடி வெளியேற்றிட்டு கூட குறைவை சொல்லி தெரிஞ்சார். அப்புறம் அவராக போல உண்மையை நம்ம பார்த்து பேசுகிறோமே, இது நல்லா இல்லையேன்னு அல்லா என்னத்தை காட்டினான்னு தெரியல, திருந்தி வந்து விட்டார். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வேதம் ஓதும் சாத்தான்கள்னு ஒரு புஸ்தகம் அந்த காலத்தில் போட்டோம், சல்மான் ருஷ்டிக்கு மறுப்பாக போட்டோம். அந்த புஸ்தகம் ஆன்லைனில் இருக்கிறது, வேதம் ஓதும் சாத்தான்கள். இந்த விவரங்கள்லாம் நம்ம அதில் எழுதியிருக்கிறோம். இந்த விவரங்கள் எல்லாம் இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டு காட்டலாம். அந்த சல்மான் ருஷ்டிக்கு சார்பாக எழுதினாள். அதுக்கு பதிலாக இதெல்லாம் சம்பவத்தான் எழுதியிருக்கிறோம். இவர் தான் அந்த வகி எழுதினான்னு வர்றவர். அவர் வகி எழுதினார், என்னத்தை எழுதினவர், வகி எழுதுன்னு சொன்னவர் பொய்யா போய் சொல்லிவிட்டு அப்புறம் திருந்தி வந்துட்டார். இந்த 2 சம்பவம் தான் நீங்கள் பார்க்க முடியும். வகி எழுதுறதுங்கிற ஒன்று, வெறுமனே எழுத்தர் ஒன்று. இந்த 2 பேர் தான் ஒருத்தன் போயிட்டான், ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டார், சஹாபி ஆகிட்டார். இவ்வளவு தான் இருக்குது. வேறு எந்த ஒரு ஆதாரமும் சொன்னாலும் பொய்ன்னு விளைக்கிறேங்க. இந்த மாதிரி யாராவது சொல்வார்களே, ஆனால் வகி சம்பந்தமாக யார் சொன்னாலும் இந்த 2 வித, அப்துல்லா இப்னு கைஸ் ஒன்று, இந்த நஸ்ரானி பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த மதீனாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர், இந்த 2 பேர் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து முகமது அர்ஷத்துங்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ரிலேட்டிவிட்டி தியரி சம்மந்தமான கேள்வி. குர்ஆனில் வானவர்கள் பூமியிலிருந்து அல்லாவிடம் செல்வதற்கு 1 நாள் ஆகும் என்று வசனம் உள்ளது. ஆனால் நமது கேலக்சியில் உள்ள சில கோள்களுக்கும் நமக்கு எதிரே உள்ள கேலக்சியில் இருக்கும் பிளாக் ஹோல் செல்வதற்கு ஒளி ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகும்போது அதே ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் 1 நாளில் எப்படி இறைவனத்தில் போய் சேர முடியும்? இறைவனை 7 வானங்களை தாண்டி தானே இருக்கிறான், அரசில் இருக்கிறான் அப்படின்னு கேட்குறார். அதாவது நம்ம ஒரு பிரயாணம் பண்ணி போகிறதா இருந்தால் செவ்வாய்க்கே போக முடியலை, சந்திரனுக்கு போக முடியும், சூரியனுக்கு போக முடியாது, பிளாக் ஹோலுக்கு போக முடியாது. அப்போ அந்த மாதிரி இங்கே நமக்கு தெரிகிற வானத்துக்கு கீழே தான் அம்புடும் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் மேலே தான் வானம் இருக்கிறது. வானத்துக்கு கீழே தான் எல்லா நட்சத்திரங்களும், எல்லா கோள்களும், எல்லா கேலக்சிகளும் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, வானத்துக்குள்ள இருக்குது. இதுகளுக்கு போகிறதுக்கு லட்சக்கணக்கான ஒரு ஆண்டுகள், ஒளி ஆண்டுகள் தேவைப்படும் பொழுது இவர் எப்படி போகிறனால போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இறைவனத்தில் போய் சேர முடியும்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு டைம் எடுக்க, ரொம்ப டைம், ஒளியாண்டு அம்புட்டு தேவைப்படுச்சுன்னு சொன்னால் இவர் 1 நாள் எப்படி போவார்? ஒளியாண்டுன்னா என்ன, ஒரு ஒளியாண்டுன்னு சொன்னால் ஒளி ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போகுமோ அந்த அளவுன்ற அர்த்தம். ஒளி ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் போகும், 3 லட்சம் கிலோமீட்டர். இப்படி கை சொன்னால் 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். அப்போன்னா அது வருஷத்துக்கு எவ்வளோ போகணும்னு பார்த்துக்கிறோங்க. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்னா ஒரு மணிக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்ரு, ஒரு நாளுக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்ரு, ஒரு மாதத்துக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்ரு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்ரு, அதுதான் இது ஒளியாண்டுங்கிறது. அவ்வளோ ஒளியாண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லி இருக்கும் பொழுது இவர் எப்படி 1 நாளில் போவார் அப்படின்னு சொல்லி, ஒரு நாளில் சின்ன தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த 1 நாள்னு சொல்கிற அந்த வசனத்திலேயே என்ன இருக்குன்னா, அதில் ஒரு கூடுதல் விவரத்தோடு தான் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் அவர் சுட்டி காட்டின அந்த வசனத்தில் இது இருக்கிறது. 70வது அத்தியாயம் 4வது வசனத்தை தான் அவர் சுட்டி காட்டுகிறார். அதில் என்ன இருக்குன்னா, ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃபசனா, 1 நாள் தான் அதனுடைய அளவு என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது. உங்களுக்கு தான் 1 நாள் கணக்கு, அல்லாஹ்வுடைய கணக்கில் என்னது 50,000 ஆண்டுகளுக்கு சமமான வேகத்தில் போயிடுவார். அந்த ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டால் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரானதுங்கிறது. 50,000 ஆண்டுன்னு சொன்னால் நாள் கணக்கில் பார்த்தா என்னவாகும்? 50,000 ஆண்டு இல்லை, 50,000 நாள் கிடையாது. இந்த 1 நாளும் சரி, 50,000 ஆண்டும் சரி, நீ 50,000 ஆண்டு போகிற தூரத்தை 1 நாள் இவர் போவார்னு அர்த்தம். 50,000 வருஷம் நீ போனீன்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு இவர் 1 நாளில் போவார். இங்கே உள்ள மலக்கூடிய அந்த 1 நாள் வேகமும் இந்த 50,000 ஆண்டுடைய வேகமும் ஒன்று அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ 50,000 ஆண்டுன்னா என்ன வரும்னு கேட்டால், அதாவது 1,82,50,000 நாள் வரும்.
50,000 ஆண்டு கணக்கில் சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 365 இருக்குல்ல, 365 பெருக்கணும்ல, 50,000 × 365 பெருக்குனீங்கன்னு சொன்னால் 1,82,50,000 அவ்வளோ நாள். 1,82,50,000 நாள் வேகம்னு சொல்கிறதுனால இந்த விரைவு வந்து ரொம்ப அதிகம்தான் இது. அதனால் சும்மா சாதாரண ஒரு நாளில் போயிடுவாங்கடா, ஒரு நாளில் எப்படி போவாங்கன்னு கேட்கலாம். 1,82,50,000 1,82,50,000 நாள் அது ஒளியாண்டு அல்லாட்ட நாள் என்பது. அப்படியான ஒளியாண்டில் போக முடியாதா? அவ்வளவு நாளில் நீங்கள் போகிறத வந்து இது மாணவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக போனால் எவ்வளோ போவீங்களோ அதை விட இவர் மாணவராக இருக்கிறனால ஒரு நாளில் போயிடுவார். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த வேகத்தில் உடனே போயிடும். அந்த வேகத்தில் அல்லாட்ட போயிடுவாங்க டக்குன்னு. இறக்குன்னு அதே வேகத்தில் ஒடியாந்துருவாங்க. இப்போ மலைக்கு புறப்பட்டு போய் நம்ம நன்மையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாரு, எத்தனை லட்சம் வருஷத்துக்கு பிறகு அல்லாட்ட போய் சேருமோ அப்படின்னு நினைக்க முடியாது. இப்போ போகிறது இப்போ செகண்ட் போய் நிற்பார், அங்கேருந்து அடுத்த செகண்ட் நிற்பார். அந்த செகண்டோட கணக்கு என்னென்னா நீங்கள் 50,000 1,82,50,000 வச்சுக்கிற வேண்டியதான். அந்த வேகத்தில் போவார்னு சொல்லி அந்த வேகத்தையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது வந்து வியப்படைகிறதுக்கோ முரணானதில் ஒன்றும் கிடையாது. சரியா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். என்டிஎஃப் என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஆதரவுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாயுள்ளம் அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசாவுக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுங்கள். மரணத்திற்கு பிறகு மகத்தான நற்கூலியான சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிலையான தர்மத்தின் நற்பயனை அடைந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஃபெடரேஷன் கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 37728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் CBIN 0280876 என்ற வங்கி கணக்கில் நீங்கள் அனுப்பும் தொகை பற்றி 9789085666 அல்லது 7010994520 என்ற எண்ணுக்கு உடனுக்குடன் தெரிவித்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து ஹஜருல் அஸ்வது கல், அதே சகோதரர் தான் கேட்குறார். ஹஜருல் அஸ்வது கல் நன்மையோ தீமையோ செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்லுக்கு கண்கள் உண்டு, உதடுகள் உண்டு, நாக்கு உண்டு, தொட்டால் நோய் குணமாகும், சாட்சி சொல்லும் என்று திருமதி இப்னு மாஜாவில் ஹதீஸ் உள்ளது, விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ காபத்துல்லாவில் ஒரு ஹஜருல் அஸ்வதுன்னு ஒரு கல் இருக்குது, நம்ம நம்புகிறோம். அது சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு கல். அதனால அதை என்ன செய்கிறோம், நம்ம தொட்டு இது பண்ணுறோம். அது ஒரு கடவுளோ, அது ஒரு கடவுள் தன்மையே கிடையாது. அதுக்கு நம்ம நோயை நீக்க முடியாது, நமக்கு குழந்தை தர முடியாது, நமக்கு செல்வத்தை தர முடியாது, நமக்கு எந்த ஒரு நன்மையும் தீமையும் தரக்கூடியது அது அல்லா தான் தர்றான். அது உலகத்தில் இல்லாத ஒரு பொருளுங்கிற ஒரு காரணத்தினால இந்த காபாவில் முதல் ஆலயத்தில் ஒரு சொர்க்கத்து பொருள்னு சொல்லி அது வந்து வைக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா ஹஜருல் அஸ்வத் வந்து சாட்சி சொல்லும்னு இருக்குது மறுமை நாளில். அதுக்கு கண் இருக்குன்னு வருது, அதுக்கு உதடு இருக்குன்னு வருது. பேசினா உதடு இருக்கும்ல, உதடெலாம் அவர் வரல, பேசுகிறதுக்கு வியாக்கியானம் சேர்த்துக்கிட்டாரு. அது சாட்சி சொல்லும்னா என்ன இருக்குது, உதடு இருக்குது, நாக்கு இருக்குது அப்படின்லாம் வருது. அப்போனா நீங்கள் வெறும் கல்லுங்கிறீங்க, இதெல்லாம் இருக்குன்னு வருது. இதான் கேள்வி. வெறும் கல் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு எந்த தெய்வீக அம்சமும் இல்லைன்னு வர சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு கண் இருக்கும், பேசும் அப்படின்னா அது கல் மாதிரி நீங்கள் நினைக்கலையே அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது திருமதி இப்னு மாஜாவில் இருக்குது. தொட்டால் நோய் குணமாகும்னு ஒன்று சேர்த்து சொல்கிறாரு, அந்த வாசகம் இல்லை. அவர் சொன்ன ஹதீஸில் வந்து தொட்டால் நோய் குணமாகும் இல்லை, ஹதீஸுடைய மூலத்தில் வந்து அப்படி இல்லை, அவர் சேர்த்துருக்கிறாரு. ஹதீஸில் வந்து எது இருக்குதுன்னு கேட்டால் லயத்து என்ன ஹாதல் ஹஜரு, இந்த ஹஜருல் அஸ்வது யௌமுல் கியாமத்தில் வந்து வரும். எப்படி வரும்னா உலகு ஐநானு யுபுசுரி பிகிமா, பார்க்கக்கூடிய கண்கள் அதற்கு இருக்கும். ஒ லிசான் எந்திகு பிகி, பேசுகிற நாக்கு அதற்கு இருக்கும். யஷ்ஹது அலாம எஸ்தலிமுஹு பிஹக்கின், மெய்யாக யார் அதை தொட்டு முத்தமிடுகிறானோ அவனுக்கு அது சாட்சி சொல்லும். இந்த ஆள் என்னை தொட்டு மதிச்சான் அப்படின்னு என்ன செய்யுது, சாட்சி சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. இதில் இருக்குன்னா திருமதி இப்னு மாஜாவுலாம் இருக்குது. இப்போ நான் வாதிச்சது இப்னு மாஜாவுள்ள ஹதீஸ். இப்போ இதில் என்ன ஒரு கேள்வின்னு கேட்டால், அப்போ கண்ணுகாலெலாம் இருக்கேன்னு வருதுல அப்படின்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள விஷயம் வேறு, மறுமை விஷயம் வேறு. உலகத்தில் அது உண்மை கிடையாது. மறுமையில் வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு அதனுடைய சிறப்பு ஆற்றல் அதில் மறைச்சி வச்சுருக்கிறான். நீங்கள் தான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உதாரணமாக 41:20 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா மக்களும் வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்களுடைய செவி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லணும். செவியுடைய வேலை என்னது, கேட்குறது தானே வேலை. நம்மளை கூட நிப்பாட்டினவுடனே
நம்ம காதை என்ன செய்யும், யாரெல்லாம் இவன் என்னை இந்த மாதிரி பயன்படுத்தினான்னு சொல்லணும். அப்போ காதுக்கு வாய் இருக்குது. இப்போ சொல்லுங்களா, நல்லா நினச்சிக்கிறான். காது சாட்சி சொல்லணும்னு அர்த்தம், காதுக்கு வாய் இருக்குன்னு அர்த்தம், காது பேசுன்ற அர்த்தம். இப்போ அபுசாருகும் அவங்களுடைய பார்வைகளும் அல்லாட்ட சாட்சி சொல்லணும். பார்வையுடைய வேலை பார்க்குறது தான், பேசுகிறதா வேலை இல்லை. பார்வை என்ன சொல்லணும்னா, என்னை இவன் வந்து வேறு மாதிரி பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி பார்வை சாட்சி சொல்லணும். ஒரு ஜுலூதுகும் அவங்களுடைய தோள்களும் சாட்சி சொல்லணும். இந்த தோளில் என்ன இருக்குது, கண்ணு காலில் இருக்கா செய்யுது. அப்போ சாட்சி சொல்லணும்னா இந்த தோள்களும் அல்லாட்ட வந்து பேசும். அப்போ பேசும்னா இப்போ பேசணும்னு அர்த்தம் கிடையாது. இது எப்படி விளங்கிக்கிறோம், இந்த தோளுக்கு கண்ணு இருக்குன்னா வழங்குறோம். நம்மளே என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்படியான சிசிடிவி கேமரா வச்சு இன்னொரு பெண்ணில் வச்சுருக்குறாங்க, ஹெட் அண்ட் கேமரா வச்சுருக்குறாங்க, ஒரு பாக்கெட்டில் பட்டன் மாதிரி வச்சுருக்குறான், அதில் மாட்டி நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு கண்ணெலாம் இருக்க தான் செய்யுது. அதில் அது போட்டால் ஒரு கம்ப்யூட்டரில் மாட்டினா சவுண்டு வரும். உனக்கு செய்ய முடியும் போது எல்லாம் அதுக்குள்ளே ஒரு இப்போ மறைச்சி வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் இருக்கும். இந்த உலகத்து டிஸ்பிளே ஆகாது. இந்த பட்டன் கேமரா ரெக்கார்ட் பண்ணால் கூட எதில் போட்டால் அது தெரியும், சிஸ்டத்தில் போட்டால் தான் தெரியும். பட்டன் கேமரா காண மாட்டா அவனுக்கு தெரியாது, அதுக்குரிய இடத்துல கொண்டே வச்சா அது தெரியும். அப்போ இந்த ஹஜர் அஸ்வத் கல்லையோ கொண்டே அங்கே கொண்டே வச்சா என்ன செய்யும், அதில் ப்ளே பண்ணி பார்த்தா அது சொல்லும், அதில் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும். நீ வரதெல்லாம் பார்க்குதுல, அதில் எல்லாம் கேமரா வச்சுருப்பான்ல, அனைத்தும் பதிவாக இருக்கும். அதை ப்ளே பண்ணி விட்டால் எல்லாம் அது வந்து சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி என்ன செய்யும், எல்லாம் வந்து கொண்டே இருக்குங்கிற ஒரு விஷயம் தான் அதில் விளங்குது. அப்போ நீங்கள் இதை வந்து மறுமையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அனைத்தையும் சாட்சி ஆக்குறான். நீங்கள் ஹஜருல் அஸ்வத் கேட்குறீங்க, நம்ம காது நமக்கு எதிராக பேசும், நம்ம தோல் நமக்கு எதிராக பேசும் அப்படின்னு 41:20 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 41:21 என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக சொல்கிறான். நம்ம தோள்கள் இருக்குல்ல, அது சாட்சி சொன்னவுடனே இவன் வாய் கேட்குமா, ஏன்டா ஏன் உறுப்பாக இருந்துக்கிட்டு சாட்சி சொல்லிடான்னு கேட்பானா. எப்படி அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். காலூலி ஜுருதியும் தங்களுடைய தோள்களை பார்த்தவர்கள் சொல்வார்கள், லிம சகித்தும் அலைனா எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள். அவங்க அந்த தோள்கள்லாம் பேசுமா, அன்தகனல்லாஹ் உள்ளது அன்தகுள்ள செய்யின், எல்லா பொருளையும் பேசுவதற்கு ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்குறான் அந்த இறைவன் தான் இப்போ எங்களுக்கு தந்திருக்கிறான். உனக்கு பேசுகிற ஆற்றலை கொடுத்தான்ல, உனக்கே உள்ள எல்லாம் கொடுத்ததா, அது அல்ல தானே கொடுத்தான், உனக்கு தந்த மாதிரி இப்போ எங்களுக்கு தந்திருக்கான்னு தோல் பேசுமா. அப்போ தோல் பேசுறது வாதம் பண்ணது இவெல்லாம் வந்திருக்குத. அதுக்காக இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது அப்படி எடுத்துக்கிறீங்களா, இந்த தோல் பேசும்போது தோலை நல்லா இருக்கிறியா அப்படி கேட்க மாட்டோம். துன்யாவுக்கு பொருந்தாது. ஹஜருல் அஸ்வத் அங்கே உள்ள விஷயம். இப்போ போய் ஹஜருல் அஸ்வத் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஹஜருல் அஸ்வத் போய்கிட்டு ஹஜருல் அஸ்வத் சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க மறுமையிலன்னு பேச முடியுமா, முடியாது. அப்படி பேசுவீர்களே, ஆனால் இப்போ இப்படி பேசுங்க, கையில் பார்த்து பேசுங்க, என்ன கையை நல்லா இருக்கிறியா, ஏன்னா இதுவும் தான் பேச போகுது, இதுவும் தான் சாட்சி சொல்ல போகுது. அங்கே இன்னொரு உலகத்தில் அல்லாஹ் ஒரு தன்னுடைய வல்லமையை கொண்டு காட்டக்கூடிய அந்த உலகத்தில் உள்ள ஒரு நிகழ்வுல உள்ளதை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் அதுக்கு என்னமோ இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. ஹஜருல் அஸ்வத் ஒன்றுமே கிடையாது, அது கல் தான், அது ஒன்றுமே செய்யாது விளங்க. அதில் எல்லாம் பதிவாகி கொண்டு இருக்குது. அதில் மட்டுமா பதிவாகுது, என் கையில் உங்கள் கையில், என் கண்ணில் உங்கள் கண்ணில் உங்கள் மூக்கில் எல்லாம் தான் பதிவாகி கொண்டு இருக்குது. ஒரு இடத்துல தொழுதிங்கன்னா அந்த இடம் சாட்சி சொல்லணும்னு இருக்குது. அந்த இடம் என்ன சாட்சி சொல்லணும்னா அந்த இடத்துல ரெக்கார்டாவது இல்லாமல் அங்கேயும் எல்லாம் வச்சுருக்கான், கேமரா வச்சுருக்கான், அனைத்து பதிவாகிவிடும். இந்த இடத்துல அவன் தொழுதான் அப்படி யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாம் ரெக்கார்டாகிட்டா காட்டலாம்ல, அப்படி விஷயங்கள் வருகிறது. அதே மாதிரி வந்து இந்த 41வது சூறாவில் 20, 21, 22 இந்த மூணுமே அந்த டாப்பிக்கை தான் பேசுது. வறுமையில் கை கால் முக எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்ண்டு. அதே மாதிரி வந்து 24வது சூறாவில் யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் ஐதீஹிம் அர்ஜுலுஹும் பிமாக்கான யாமலூன், இவங்க செய்த செயல்களை பற்றி இவங்களுடைய நாக்கு அவர்களுக்கு எதிராக பேசும். நம்ம நாக்கு நம்மளாக பேசுகிறது ஒன்று, நாக்கு தனியாக ஒரு டிப்பு, அது தனியாக பேசுமா. இப்போ நம்ம நினச்சி பேசும்போது மூளையிலேருந்து அது வருது, நாக்கு அது தன்னுடைய நம்மளை கண்ட்ரோலை மீறி அது தனியாக பேசுமா. நாக்கு சாட்சி சொல்லும், அவங்களுடைய கைகள் சாட்சி சொல்லும், அவங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லுங்கிறான். சாட்சி சொன்ன என்ன அர்த்தம், பேசும்னு அர்த்தம். இப்போ பேசுமா இப்போ உலகத்தில். அந்த மாதிரி ஹஜருல் அஸ்வத் புரிஞ்சுக்கிட்டால் ஒரு குழப்பம் இல்லை. ஹஜருல் அஸ்வத் ஒன்றும் இல்லை தான். மறுமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஜருல் அஸ்வதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் இது கூட இருக்கத்தான் செய்யுது. இது என்ன இவன் எதுக்கு யூஸ் பண்ணான்னு நல்லா கேட்டானா இதில் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். என்னென்ன விஷயங்கள் உலகத்திற்கு அத்தனைக்குமே எல்லாமே வந்து குல்லு செய்யின் ஃபாலுஹு பிஸ்ஸுபுர், அவங்க சொல்கிற எல்லாமே பதிவேட்டில் இருந்து கொண்டே தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயமா வழங்கி கொண்டோம் ஏன்னா என்ன செய்யாது, அதில் ஒரு குழப்பம் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தாவா சென்டர்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நடத்துகிறது. ஆண்களுக்கு மறைமலை நகரிலே இந்த சென்டர் உருவாக்கப்பட்டு 40 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது.
உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுன்னத்து, அபிடவிட்டு, பெயர் மாற்றம் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக செய்து தரப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாம் குறித்த சிறப்பு, அவர்களுக்கு இஸ்லாம் குறித்த இருந்த சந்தேகங்கள் தீர்ப்பு என்று பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு அந்த சென்டர் நடத்தப்பட இருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு அதிராம்பட்டினத்தில் 3 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் தாவா சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதமும் உணவு, அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெயர் மாற்றம், அபிடவிட்டு மற்ற எல்லாமே இலவசமாகவே செய்து தரப்படுகிறது. அவர்கள் எந்த ஊரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அந்த ஊரிலிருந்து நம்ம ஊருக்கு வருவதற்குரிய போக்குவரத்து செலவுகள், திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து செலவு எல்லாமே நம்ம என்டிஎஃப் சார்பாக நம்ம செய்து தருகிறோம். இந்த வகைக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.